வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி கேட்ட கேள்வி திருமண தடை அகலை. இப்போ இந்த திருமண தடை அகலை அப்படின்னா இந்த சப்ஜெக்டை மட்டும் 3 மணி நேரம் பேசலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 குடையன் 7 குடையன் சுக்கிரன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், இது எல்லாத்தையும் பார்க்கணும். ரிஷபத்துக்கு அதே மாதிரி எடுத்திங்கன்னா 2 குடைய புதன், அப்புறம் 7 குடைய செவ்வாய், இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்து அந்த கிரகம் மறைஞ்சிருக்கா, அந்த கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரகத்தை எப்படி பலப்படுத்துறதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண தடைனா உடனே ராகு கேது அப்படின்ட்டுருவாங்க. அடுத்தது காளாஸ்திரி, திருமணஞ்சேரி, திருவிடந்தை பெருமாள் கோயில், திருப்பனஞ்சேரி, இப்படி ஒரு 10 கோயில் வச்சுருக்காங்க. இதுக்கு போனால் திருமணத்தை ஆண்டுவிடும். அதெல்லாம் நான் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ வரல. சரி, திருமணத்தடை அகழ்வதற்கு நான் பல முயற்சி பண்ணிட்டேன் சார். எல்லோரும் இதை தான் சொல்லுவாங்க. நாங்கள் திருநாகேஸ்வரம் போனோம் சார், பச்சை கற்பூர அபிஷேகங்கள் பண்ணோம், அது பண்ணோம் இது பண்ணோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கருத்துக்கள். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா குருபலனை வச்சு மட்டுமே திருமணம் ஆகிடும்னு சொல்கிறதும் இருக்குது. அதாவது 2, 5, 7, 9, 11 குரு வந்தால் திருமணம் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 12 வயது குழந்தைக்கு 5 முறை வியாழ நோக்கம் வருங்க, குருபலன் வரும். 24 வயசில் 10 முறை வரும், 36 வயசில் 15 முறை வரும். இதையும் பல வருடங்களாக நம்ம சொல்லிட்டு தரோங்க. இதை மட்டும் வச்சுமே திருமண தடை அகன்று விடும், இந்த காலகட்டம் வந்தால் திருமணம் நடந்துடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா குருபலன் இருக்கும்போது கல்யாணம் பண்ணுனாங்க. இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஜனவரியில் ஃபிக்ஸ் ஆகுதுங்க, ஜூன் மாதம் குருபலன் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ மிதுன ராசியே இருக்குது, ஜூனுக்கு அப்புறம் குருபலன் வருது, அப்போ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடியவர்கள் சிக்கல் இல்லாமல் போகுது, தடங்கள் இல்லாமல் போகுது, சமையல்காரன் ஒழுங்காக வருவது, மேளம் வாசிப்பவன், அப்புறம் டிஜே பண்ணுறவங்க, பூ வர்றது, பொருளாதார ரீதியான உதவிகள், இது எல்லாமே இந்த மாதிரி குருபலன் இருக்கும்போது பண்ணால் கிடைக்கும்னு சொன்னதை தவறாக புரிந்து கொண்ட விஷயந்தான். தசாபுக்திகள் இசைவுகளுக்குள் வந்தால், தசாபுக்தி கூடி வந்துச்சுனாவே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. சரி, பொதுவாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு 6-7 பரிகாரங்கள் மட்டும் சொல்கிறேன். இது பொதுவான பரிகாரம். இது எல்லா ராசிக்காரர்களுமே பண்ணி பார்க்கலாம். ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சுக்கிரன் மறைஞ்சிருச்சு மேஷ லக்னத்துக்குன்னா திருமண தடை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருந்தால் வரும், 7ஆம் இடத்துல டைரெக்டாக செவ்வாய் இருந்தால் வரும். இந்த 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் உடனே ரொம்ப பயந்துடுறாங்க. அது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு. அப்புறம் மூல நட்சத்திரம் ஆகாது, ஆயுள் நட்சத்திரம் ஆகாதுன்னு ஒரு கருத்து, கேட்டை நட்சத்திரம் சுத்தமாக ஆகாது அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் இருக்குதுங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தோட நிறையா ஜோதிடர்களுடைய கருத்து உண்மையாகவும் இருக்குது, 100க்கு 100 சரியாகவும் இப்போ கணித்து நிறைய சொல்கிறாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறுகள் வரும்போது ஒரு கருத்து இருக்குது, உண்மையாகவுமே இருக்குது. அது 100க்கு 100 உண்மையாக இருக்குது. அதனாலலாம் சில பயமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்தால் மருத்துவ ரீதியாக குணப்படுத்திக்கலாம். அதனால் திருமண தடை ஏற்படுறது இருக்குங்க. ஏன்னா ரொம்ப இன்டெப்த்து போய் இப்போ எல்லாம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. மேலோட்டமாக அமைச்சூர்த்தனமாக பார்த்து குழப்பவங்களும் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போனதுனால தான் உங்களுக்கு நடக்கலை, குலதெய்வத்தை கும்பிடாதனால நடக்கலை, அப்புறம் திதி கொடுக்காதனால நடக்கலை, பிதுர் சாபம் இருக்குது, இப்படி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் ஓரளவுக்கு ஒரு 50% தடைகள் அகலக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொள்ளு இருக்குது இல்லைங்களா, இந்த கொள்ளு உடனே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. கொள்ளுனா கேதுக்காக சொன்னாங்கலாம், அந்த நாலேஜுக்கு போகாதீங்க. கொள்ளு வெல்லம் இந்த 2ஐயும் வெள்ளிக்கிழமையில் தானமாக கொடுப்பது, ஜாதி குல மத பேதமின்றி தானமாக கொடுப்பதால் திருமணத்தடை அகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1. 2வது, உங்களுக்கு தெரிந்த ரொம்ப சிரமப்பட்டு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பட்டுப்புடவை, தாலி முடிஞ்சால், இப்போ தங்கம் விலை மிக கூட, அதுக்கான ஒரு உதவி செய்வது திருமணத்தடை அகல வாய்ப்பு இருக்கிறதுங்க. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். 3வது, ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ ஒரு 10 பெண்களுக்கு அவங்களுக்கு ஜாக்கெட் துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் வைத்து தட்சணை வைத்து கொடுப்பது. இல்லை என்னால் 10 கொடுக்க முடியாதுங்க, 6 பேர் கொடுங்க, இல்லை 10 கொடுங்க, இல்லை 15 கொடுங்க, அந்த மாதிரி கொடுப்பதும் திருமணத்தடை அகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலை 8 to 9 மணிக்குள்ளே அபிராமி அந்தாதியை தினமும் குறிப்பிட்ட பாடல்களாக செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அந்த 101 பாடல்களையும் படித்து முடிங்க. அதுக்கும் தடையாக வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு துர்க்கைக்கு புது மண்ணகலில் நல்லெண்ணெய் விட்டு முதல் வாரம் 1 விளக்கு, 2வது வாரம் 2 விளக்கு, 3வது வாரம் 3, 4வது வாரம் 4, 16வது வாரம் 16 விளக்கு. இது காலங்காலமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பரிகாரம். இது எங்கள் இறை உத்தரவு கொடுத்த பரிகாரம், அம்மா கொடுத்ததுங்க. அதை செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணத்தடை அகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு
நாய்களுக்கு தயிர் சாதம் வைப்பது, அதுவும் வந்து திருமணத்தை அகல்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அதே சனிக்கிழமை இரவு வைப்பது வேலை கிடைப்பதற்கு, பணி உயர்வுக்கு உபயோகப்படுங்க. அது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு கேட்கலாம், அதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு கேட்கலாம், செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து சின்ன விஷயம். நீங்கள் வந்து இவ்வளோ செலவழிங்கன்னு சொன்னால் தான் அதை ஆராய்ச்சி பண்ண போகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு வந்து நீங்கள் இது தானியங்கள் போடுவது, அது எப்போ போடணும்னா பௌர்ணமி அன்னைக்கும் வெள்ளிக்கிழமைகள்லையும் பறவைகளுக்கு நிறையா தானியங்கள், புறா, காக்கை, அப்புறம் இது போன்ற பறவைகள், கிளி, இந்த போன்ற பறவைகளுக்கு நவதானியங்களை போடுறதுனாலே தானியங்கள் என்ன விதமான தானியங்களில் போடுறதுனாலும் தடையகல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலை முருகன் வள்ளி தேவயானைக்கு அர்ச்சனை செய்வது, அப்புறம் வந்து ரோகிணி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 4 நாட்களுங்க. ரோகிணி நட்சத்திரம், அப்புறம் சுவாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 4 நாட்களும் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து விடாமல் அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு வந்து திருமண தடைகளை வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் வரும் சுக்கிரஹோரையை கணக்கிட்டு அந்த சுக்கிரஹோரை முருகனை வழிபடுவதும் திருமண தடை அகல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமை இரவு நேரத்தில் 7 to 8 மலைக்கோயில்கள், படியில் ஏறி போய் சாமி கும்பிட்ற மாதிரி 10-15 படி ஏறி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஊனமுற்றவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு அதை தேடி பிடிக்கணும். கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு விதி இருப்பின் எல்லாத்துக்கும் வழிமுறை கிடைக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து செருப்பு வாங்கி கொடுக்குறது, வேஷ்டி வாங்கி கொடுக்குறது, ஊன்றுகோல் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறதுனால உங்களுக்கு திருமண தடைகளை வாய்ப்பு இருக்கும். இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோன்னா, சனி பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை, அப்புறம் சுக்கிரன், செவ்வாய், குரு, இந்த கிரகங்கள் தான் மெயினாக தடைகளை ஏற்படுத்தும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராகுக்கு ஏதோ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் மிஸ்டேக் வந்ததுங்க. மற்ற கிரகங்கள் அத்தனையுமே கூட்டி குறைச்சி பலன் செய்யக்கூடிய அமைப்பை ராகுக்கு எது ஏற்படுத்தினால அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அந்த கருத்துக்களில் தப்பு இல்லை. ஆனால் அது வந்து கூட்டி கழிச்சு, இப்போ எப்படின்னா ஒரு லைட்டு மேலே வந்து ப்ளூ கலர் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா அந்த லைட் வெளிச்சம் குறைஞ்சி ப்ளூ கலராக தெரியும். அதான் ராகுக்கு எது செய்கிறது, வெளிச்சத்தை குறைக்குது, இல்லைன்னா வந்து கெடுதலை குறைக்குது, இல்லைன்னா நல்லதை வந்து குறைச்சிருது. மொத்தத்தில் குறைக்குது. கெடுதலை குறைச்சா நல்லது, நல்லதை குறைச்சா. ஸோ அதனால் வந்து இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கண்ணதாசனுடைய ஒரு பாடல் உண்டு. அது முழுசாக வரும் அந்த பாடல். அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு வரும். இது வந்து இந்த சினிமாக்காக சொல்லலைங்க, இது ஒரு சித்தர் வாக்கு மாதிரி தான். உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் பல முறை இதை பார்த்துட்டோம். எங்கே அமையணும்னு விதி இருக்கோ அங்கே தாங்க அமையுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமோன்னு நினச்சிங்கன்னா கல்யாண வாழ்க்கை போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கார் வாங்கியிருக்கலாமோன்னு நினச்சின்னா பயணம் போயிடும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வாங்கியிருக்கலாமோன்னு நினச்சின்னா அந்த ட்ரெஸ் அணியக்கூடிய சந்தோஷம் போயிடும். அதனால் நீங்கள் நடக்காத கல்யாணத்தை நீங்கள் வந்து நடத்திட முடியாதுங்க. நிற்கிற கல்யாணத்தையும் நீங்கள் நடத்திட முடியாது. அதான் நடக்கிற கல்யாணத்தையும் நீங்கள் நிறுத்த முடியாது. இதை திருப்பி திருப்பி போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அர்த்தம் புரிஞ்சிடும். ரொம்ப போட்டு அது வேணும் இது வேணும் தேடி 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 தானாகவே சுயமாக கெடுத்துக்கிற ஜாதகம் இருக்குங்க. அது என்ன லக்னத்தில் குரு இருக்கும், இல்லைன்னா 7ல் குரு இருக்கும், தனியாக இருக்கும். அவங்க தன்னைத்தானே கெடுத்துக்கொள்வார்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியவங்க தன்னைத்தானே கெடுத்துக்கொள்வார்கள். அதை நிதானமாக முடிவெடுங்க. ரொம்ப எதிர்பார்த்து முடிவெடுக்கிறதுனாலையும் திருமண தடையும் திருமண தாமதங்களும் நடக்குது. நான் சொன்னது எல்லாமே ரொம்ப எளிய பரிகாரம். இது இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள்ட்டையும் காமிச்சு அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.